ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 16 சென்ட் என மதிப்பு வலுப்பெற்று பரிவர்த்தனையில் ஆசியாவிலேயே சிறப்பாக இயங்கி வரும் நாணயமாக மலேசிய ரிங்கிட் திகழ்கிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் அதனை தெரிவித்தார். முன்பு ரிங்கிட்டின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்த போது தமது அரசாங்கத்தை தாக்கியவர்கள் இப்போது மௌனமாக உள்ளனர். குறை கூறிய வாய்களுக்கு பாராட்ட மனம் வரவில்லை என அன்வார் மறைமுகமாக எதிர்க்கட்சிகளை சாடினார். மடானி பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்த இந்த 18 முதல் 24 மாதங்களில் அதன் தாக்கத்தை அரசாங்கம் எப்படி மதிப்பிடுகிறது என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அன்வார் அவ்வாறு கூறினார். வெள்ளிக்கிழமை பரிவர்த்தனை முடிவில் 4 ரிங்கிட் 17 சென்டாக பதிவாகிய ரிங்கிட்டின் மதிப்பு 13 மாதங்களில் இல்லாத புதிய உச்சமாக திங்கட்கிழமை 4 ரிங்கிட் 16 சென்டாக வலுப்பெற்றது குறிப்பிடத்தக்கது. சபா மாநிலத்துக்கான 40 விழுக்காடு கூட்டரசு வருமான விவகாரத்தில் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து புத்ராஜயா மேல்முறையீடு செய்யாது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற நேற்றைய சிறப்பு அமைச்சரவை கூட்டம் இந்த முடிவை எடுத்துள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 112 விதியின் கீழ் சபாவுக்கான அந்த சிறப்பு உரிமையை மத்திய அரசாங்கம் மதிப்பதாக தேசிய சட்டத்துறை தலைவர் தெரிவித்திருக்கிறார். எனவே கோத்தா கினபாலோ உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப அவ்விஷயம் தொடர்பில் சபா அரசாங்கத்துடன் புத்ராஜயா உடனடி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்றார் அவர். அக்டோபர் 17 அளித்த தீர்ப்பில் 1974 முதல் சபாவுக்கு வழங்கப்பட வேண்டிய வருமான பங்கீட்டை மத்திய அரசாங்கம் வழங்க தவறிவிட்டதாக உயர் நீதிமன்றம் கூறியிருந்தது. இது 1963 மலேசிய ஒப்பந்தத்திற்கு எதிரானது என சபா அரசியல்வாதிகளும் போர்க்கொடி உயர்த்தினர். அன்வார் அமைச்சரவையிலிருந்து சபாவைச் சேர்ந்த ஒருவர் விலகியே விட்டார். இந்த நிலையில் புத்ராஜயாவின் இந்த முடிவு இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பேராக்கில் மாய்காவினரை உட்படுத்திய அனைத்து அரசியல் நியமனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உண்மையா என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ ஷரானி மொமாட்டுக்கு மாநில மாய்கா கேள்வி எழுப்பியுள்ளது. பேராக் மாய்கா தொடர்பு குழு தலைவர் தன்ஸ்ரீ என் ராமசாமி நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அந்த கேள்வியை முன்வைத்தார். பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில டிஏபி உதவி தலைவருமான டத்து ஏ சிவனேசன் கூறியதாக நவம்பர் 8 ஊடகம் ஒன்றில் வந்த செய்தி புருவத்தை உயர்த்தியுள்ளது. மாய்கா தேசிய முன்னணியில் நீடிக்குமா இல்லையா என்பதை நவம்பர் 16 அதன் பொதுப் பேரவை முடிவு செய்யும் வரை அந்த கட்சியினர் சம்பந்தப்பட்ட அரசியல் நியமனங்களை நிறுத்தி வைக்குமாறு ஷரானிக்கு சிவனேசன் அறிவுறுத்தியதாக அதில் கூறப்பட்டது. ஒருவேளை அது உண்மை என்றால் தேசிய முன்னணி உள் விவகாரத்தில் டிஏபி மூக்கை நுழைப்பது ஏன் என மந்திரி பசார் விளக்க வேண்டும். இது பார்ப்பதற்கு மாநில அரசு என்னமோ டிஏபியின் கருணையால் தான் ஆட்சியில் இருப்பது போலவும் தேசிய முன்னணியின் கொள்கைகளையோ அல்லது அது பயணிக்கும் திசையையோ நிர்ணயிப்பதில் அம்னோ உண்மையில் அதிகாரமற்று கிடப்பது போலவும் தெரிவதாக ராமசாமி சாடினார். நான் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்றாரு. இவர் ஒரு மனிதர், இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிப்பாட்டக்கூடிய ஒரு தலைவர். அவர் இந்தியர்களுக்கு பிரதிநிதிக்கும் தலைவர். பேராக்கில் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடியதை நிப்பாட்ட ஒரு தலைவரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நேராக நான் டிபேட் பண்ணுறேன் அவரை வச்சு. பேராக்கில் அப்படி நான் எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ஆஃபீஸ் கூட்டு போகிறேன், செஞ்சு கொடுக்க சொல்லுங்க நமது சமுதாயத்துக்கு. ஐ சேலஞ்ச் ஹிம். ஐ எம் ரெடி டு சேலஞ்ச். ஈவன் சுங்காய் போதுங்க. ஏன் ஒரு மாநிலம் சுங்காயில் நான் கூப்பிடுறேன், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, தீர்த்து வைக்க சொல்லுங்க. எனி டைம் ஐ எம் ரெடி டு பீட் ஹிம்.
மந்திரி பசாரை சந்திக்க கடந்த ஆண்டு முதலே தாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் இதுவரை பதில் இல்லை. இந்த நிலையானது மாய்கா தொடர்ந்து மாற்றான் தாய் பிள்ளை போல் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே மந்திரி பசார் உரிய விளக்கமளித்து மாய்காவின் கவலையை போக்க வேண்டும் என மாய்கா தேசிய உதவித் தலைவருமான தான்ஸ்ரீ ராமசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தாய்லாந்து சுங்கை கோலோக்கில் மலேசிய ஆடவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் போதைப்பொருள் சம்பந்தமானது அல்ல, மாறாக வியாபார கடனால் ஏற்பட்ட தகராற்றினால் என அந்நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொல்லப்பட்டவர் கடந்த காலங்களில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டிருந்தாலும் இந்த கொலை வியாபார கடனுக்காகவே நடந்தது என அவர்கள் தெளிவுபடுத்தினர். கிளந்தான் பாசேர் மாசைச் சேர்ந்த 33 வயது ஃபுவாட் ஃபாமி கசாலி இக்கொலையில் முக்கிய சந்தேக நபரான கிளந்தான் முன்னாள் கால்பந்து வீரர் ஒருவரிடம் சில ஆயிரக்கணக்கில் கடன் வைத்துள்ளார். இதனால் கடந்த ஆண்டு முதலே இருவருக்கும் 2 தடவை பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் தலையீட்டால் தீர்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் 3வது முறையாக ஏற்பட்ட பிரச்சனை முற்றி கொலையில் முடிந்துள்ளதாக நரத்தீவாட் மாநில போலீஸ் தலைவர் கூறினார். துப்பாக்கிச் சூட்டில் இரத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஃபுவாட் அன்று மாலை உயிரிழந்தார். நவம்பர் 1ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவத்தின் போது அவரது கர்ப்பிணி மனைவி அருகில் இருந்தார். கணவர் 18 முறை சுடப்பட்டதாக மருத்துவ தரப்பு தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபரான 31 வயது ஆடவர் நவம்பர் 2ஆம் தேதி சரணடைந்து விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நடத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 27 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறினார். மாவட்ட நீதிமன்றத்தை தகர்ப்பதுதான் அந்த மனித வெடிகுண்டின் இலக்கு. இதற்காக சுமார் 15 நிமிடங்கள் காத்திருந்த மர்ம நபரால் உள்ளே நுழைய முடியாமல் போகவே வெளியே போலீஸ்கார் அருகே குண்டை வெடிக்கச் செய்து தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டதாக மோஷின் நக்வி கூறினார். தாக்குதலுக்கு காரணமடைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என அவர் சூளுரைத்தார். இவ்வேளையில் இந்திய ஆதரவில் இயங்கி வரும் ஒரு தீவிரவாத கும்பலே அந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் புதுடில்லி அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளதோடு அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என சாடியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். துருக்கிய ராணுவத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று 20 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் விழுந்து நொறுங்கியது. அசர்பைஜான் நாட்டிலிருந்து திரும்பும் வழியில் ஜார்ஜியா எல்லையில் அது விபத்துக்குள்ளானதாக துருக்கிய தற்காப்பு அமைச்சு கூறியது. முன்னதாக ஜார்ஜியா வான்பகுதியில் நுழைந்த சில நிமிடங்களிலேயே எந்த ஓர் அவசர சமிக்ஞையும் அனுப்பாமல் விமானம் ராடார் கண்காணிப்பிலிருந்து காணாமல் போனது. யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்துக்கான காரணமும் கண்டறியப்பட்டு வருகிறது. அடர்த்தியான வெள்ளை புகையுடன் விமானம் வானில் சுழன்று விழுந்து நொறுங்கிய வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது.